சாய்ராம் குமாரசாமியின் ஆன்மீக வளம் யூடியூப் சேனல் பகுதிக்காக இப்போது நாம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா கங்கநல்லூர் மதுரா மூலை கேட் தார்வழி வேலாடும் தணிகைமலை அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். ஸ்ரீ பாலமுருகனை தரிசிக்க வந்திருக்கும் வர இருக்கும் பக்த கோடிகளுக்கு நம்முடைய ஆலயத்தின் சார்பாக இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகளும் அர்ச்சகர்களும் நல்ல பல தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த தகவல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் புனிதமும் அடைகின்றோம். இப்போது ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கிற திருக்காட்சிகளை நாம் பார்வையிடலாம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.
கந்தனும் வருவான் காட்சியும் தருவான், கவலையை நீ விடுவாய் மனமே. கனவிலும் நினைவிலும் அவன் திருநாமத்தை மறவாமல் நீ இருப்பாய் மனமே, மறவாமல் நீ இருப்பாய். சிக்கலில் வேலெடுத்தான் சிங்கார வேலனானான், செந்தூரில் போர் புரிந்தான் சூரனையே வதைத்தான். சரவணன் அவனே சண்முகன் அவனே, சிவசக்தி வடிவானவன் முருகன், சிவசக்தி வடிவானவன். தனிகையிலே அமர்ந்தான் தத்துவங்கள் சொன்னான், தந்தைக்கு குருவானான் தமிழுக்கு துணையானான். தரணியில் புகழோடு திருமறைகள் போற்ற சுவாமி மலையில் நின்றான், தகப்பன் சாமியாக நின்றான். பழமதை கேட்டான் பழனியிலே அமர்ந்தான், பக்தர்களை அழைத்தான் அருள் ஞான பழம் தந்தான். பழமுதிர் சோலையில் அழகுடன் அமர்ந்தான், திருப்பரங்குன்றில் மணமாலை சூட்டி கொண்டான். கந்தனும் வருவான் காட்சியும் தருவான், கவலையை நீ விடுவாய் மனமே. கனவிலும் நினைவிலும் அவன் திருநாமத்தை மறவாமல் நீ இருப்பாய் மனமே, மறவாமல் நீ இருப்பாய். இந்த கோயில் வந்துட்டு வேலாடம் தனியமலை பாலமுருகன் திருக்கோயில் இங்கே அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலினுடைய அமைப்பு வந்துட்டு வேலூர் ஒடுத்தூர் ரூட்டில் மூளைகேட்டுன்ற கிராமத்தை ஸ்டாப்பிங்கில் இறங்கினா இந்த கோயிலுக்கு வரலாம். அங்கேருந்து ஸ்டாப்பிங்லேருந்து 1 கிலோமீட்டர் மேலே கோயிலுக்கு வர்றதுக்கு இடம். இந்த கோயில் ரொம்ப சிறப்பு. ரொம்ப தொலைவுலலாம் கூட வருவாங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பிஸ்னஸில் தோல்வி, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இவங்க இது வரணும். இந்த இடத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகும். ரொம்ப சிறப்பு சக்தி வாய்ந்த இடம். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல என்னென்னா, இப்போ கோயில் திருப்பணி இன்னும் நடந்துனே இருக்குது. இன்னும் மதில் சுவர் நடக்குது. இன்னும் ராஜகோபுரம் கட்ட போகிறோம். இன்னும் கோயில் இப்போ திருப்பணி வேலை நடந்துனே இருக்குது. இன்னும் நிறைய சுற்றி திருப்பணி ஏகப்பட்ட திருப்பணி நடக்குது. அவங்கவுங்க பொருள் உதவியாவோ காசாவோ எது அவங்களோட செய்யுது, எது யார் வேணா இருந்தாலும் செய்யலாம். தத்துக்கெல்லாம் தடையும் இல்லை. இங்கே இதில் அனுப்புறதுனால நான் பண்ணலாம் காசு. அந்தளவுக்கு இங்கே வசதி இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். ஒரு டைம் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்களே வருவீங்க. அந்தளவு இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் பாலமுருகன் வேலாடம் தனியவள் பாலமுருகன் திருக்கோயில் இங்கே இருக்குது. இவர் வந்துட்டு ரொம்ப சக்தி குழந்தை வடிவத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வழிபட்டிங்கன்னாக்கா இன்னும் சிறப்பு அவர்கிட்ட இருக்கிறது. இந்த இடத்துல அதாவது முதல்ல வந்துட்டு அந்த வேலை காமிங்க, முருகர்கிட்ட இருக்க காமிங்க. காமி இங்கே இப்போ காமி முடியாது, அப்படி திருப்பிங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு வேல் தான் வந்து வழிபட்டுருந்தது. ஃபஸ்ட்டு வந்து வேல் தான் வச்சு வழிபட்டது. அந்த வயல் வச்சு வழிபட்டதுனால தான் வேலாடும் தனியமலைன்னு பேர். அது மாதிரி கோயில் கட்டினது பாலமுருகனை பிரதிஷ்டை பண்ணது. இப்போ வந்து பிரதிஷ்டை பண்ண பிறகு ரொம்ப சக்தி ஜாஸ்தி இந்த இடத்துக்கு. நம்ம நினச்சது மாதிரி இறங்குகளுக்கெல்லாம் வந்துட்டு அவர் உங்களோட கோரிக்கையை நல்ல மாதிரியாக நிறைவேற்றி கொடுக்குறாரு. ரொம்ப இது சிறப்பு. வந்து ஒரு முறை வந்து இந்த கோயில் தரிசனம் பண்ணி போங்க, அப்போ தெரியும் உங்களுடைய என்னுடைய இது என்னன்னு. வேலாடும் தணிகைமலை பாலமுருகன் ஆலயம். இவ்வாலயம் வந்து இது வந்து 51வது ஆண்டு ஸ்தாபிதம் செய்து 51 ஆண்டுகளாகுது. இது நல்ல முருகன் பாலமுருகனை தான் ஸ்தாபிதம் செஞ்சுருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து வேலு தான் வந்து ஸ்தாபிதம் பண்ணி வேலாடும் தணிகைமலைன்னு பேர் வச்சுது. இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வந்து வராங்க. இப்போ வந்து அறக்கட்டளை ஆக்கி ட்ரஸ்ட் ஆக்கி இதில் வந்து எல்லாம் சுற்று பக்கத்தில் இருக்கிற ஒரு 25 கிராமத்து சேனங்களில் உறுப்பினர் ஆக்கி அதில் தலைவர் செயலாளர் பொருள் தேர்ந்தெடுத்து ரொம்ப சிறப்பாக திருப்பணி வேலைகள்லாம் நடந்துன்னு வருது. முருகன் வந்து நல்ல சக்தி,
நல்ல வேண்ட வரம் எந்த வரம் வேண்டாலும் இருக்குது. பக்தர்கள் வர்றதுக்குனாக்கா நல்லா 2 ரோடு வசதி இருக்குது. மேலே வர்றதுக்கு ஒரு ரோடு, இறங்கிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. வேலூர் பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டரில் கோயில் இருக்குது. ஸ்ரீபுரம் தங்க கோயிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த பக்கம் பள்ளிவந்த டோல்கேட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் கோயில் அமைந்து இருக்குது. விமானத்தளம் வேலூர் விமானத்தளத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் கோயில் இருக்குது. கோவிலில் வந்து திருப்பணி வேலைங்க வந்து நிறைய நடந்துக்கின்னு இருக்குது. இப்போ தான் புதுமையாக இருக்கிறதுனால இப்போ தான் வேலைங்க ஒரு பக்தருடைய காணிக்கையாலும் தான் ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக நடந்துக்கின்னு இருக்குது. பக்த கோடிகள் எல்லாம் வந்து பாலமுருகனை தரிசித்து இதை தங்களால் இயன்ற அளவு திருப்பணிக்காகவும் டெய்லியும் அன்னதானம் ஒரு 50 நபருக்கு டெய்லி அன்னதானம் நடக்குது. கிருத்திகை இப்போ செவ்வாய்க்கிழமைகளில் இன்னும் அதிகமாக நடக்குது. எல்லோரும் வந்து பாலமுருகனை தரிசித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருமணம் ஆகாதவங்க வந்து இங்கே நிறைய பராத்திக்குன்னு திருமணம் ஒரு முகூர்த்தத்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5 கல்யாணம் 6 கல்யாணம் 10 கல்யாணம் வரைக்கும் நடக்குது. அதேமாரி குழந்த வரம் இல்லாதவங்க குழந்த வர வேண்டி பிறந்துச்சுன்னா வந்து குழந்தை அடிக்கி ஒரு மாதத்துக்கு எப்படி ஒரு 4 இடம் 5 இடம் குழந்தை இடம் மாதத்துக்கு மேலே வருது. நல்ல சிறப்பான கோயிலுங்க. எல்லோரும் வந்து முருகனை தரிசித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.